எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெக்ஸெக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபேமிலியோட அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்கடா, ஓகேவா? அதே சமயம் அக்காவையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நானும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருப்பேன். கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நம்பி தானே நானும் வீடியோ போடுறேன். ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. நம்ம டேவை பற்றி சொல்லப்போனால் அவர் இப்போது காலேஜ் 3rd இயர் படிச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 monthஸில் நம்ம டேக்கு ஃபைனல் எக்ஸாம் வரும். காலேஜ் முடிக்க போகிறாரு நம்ம டே. இப்போது ஒரு அழகான ஈவினிங். நம்ம டே எப்படி காலேஜ்லாம் முடிச்சுட்டு கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த காலேஜை விட்டு வெளியே வரும்போதே கையில் புக்கோட அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவருக்கு அவரே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு பக்கத்துலேயே நம்ம ஜிமின் அவருடைய பேக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம டே மூஞ்ச டே பார்த்தா இப்படி உள்ளுக்குள்ளேயே வெக்கப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம ஜிமின் அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ ஒரே நம்ம டேவுடைய ஷோல்டர்ல 2 அடி போட்டு நம்ம டே கிட்ட டேய் டே டே என்னடா என்னடா வழக்கம் போல் கனவுக்குள்ளே மிதந்துட்டுருக்கியா? ஆமாண்டா, இன்றைக்கி என்ன பேசலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அட பாவி, லிஸ்ட்டு போட்டாடா போகிறாங்க. ஆமாண்டா, பின்ன அங்கே போனால் மூஞ்சி பார்த்தா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. அதனால தான் முன்னாடியே எல்லாத்தையும் யோசித்து வச்சுட்டு போகலான்னு. சரி, அப்போ இன்றைக்கி போறியாங்க? ஆமாம், பின்ன போகாமல் கண்டிப்பாக போவேன். டே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்றுவாங்க. அம்மா அப்படி தாண்டா திட்டுவாங்க. அதை பற்றிலாம் யோசித்தா மாமாவை பார்க்க முடியாது. அம்மா திட்டினா திட்டிட்டு போகிறாங்க. நான் மாமா முக்கியம் எனக்கு. ஷோப்பா, மாமான்னு உயிரை விடுற. ஒரு நாள் போகிறான், வேற ஒருத்தனை கட்டிட்டு போகிறான். ஜிமின், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அத்தையும் சரி, மாமாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, ஏன் மாமாவே கூட அவர் என்ன தான் கட்டிப்பாருன்னு சொல்லிட்டார். ஸோ எனக்கு அதை பற்றி பயமே இல்லை. ஆனால் எல்லாம் ஓகே. ஆனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. பேச ஆரம்பித்தேன்னா அந்த பயம் போயிடுது. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதனால தான் முன்னாடி எல்லாத்தையும் யோசித்து வச்சுட்டு போகலான் இருந்தேன். நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட. ஓ, உங்கள் மாமா வீடு வாசல் வரைக்கும் போகிற வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு என்ன மறந்துடுவல? இதுதான்டா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே. உனக்கெல்லாம் கூட நான் வரேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே பேசிட்டு வர. இப்போ உடனே நம்ம டே தான், டே ஜிமின், நீ வளன்னு பேசிட்டு வர, அது ஓகே. ஆனால் பேசும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறியா? டைம் ஆகுது. நான் டெய்லி 2 மணி நேரம் தான் அவர்கிட்ட பேசுகிறேன். அது எனக்கு பத்தவே மாட்டேங்குதுறான். அட்லீஸ்ட் இன்னைக்கு எப்படியாவது 3 மணி நேரம் அவரை உட்கார வச்சு பேச போகிறேன். டே 3 மணி நேரம் என்னடா பேசுவேன்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எங்களுக்குள்ளே உள்ளது, கப்பிள்ஸ்குள்ளே உள்ளது. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஷப்பா, டே மாங்கொட்டை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பிடிச்சி அப்படியே தரன்னு எடுத்துகிட்டு போக இப்போ 2 பேருமே செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம டேவா ஒன்ஸ் வீடு கிட்டே வந்த உடனே குடுக்குன்னு ஓடி போயிட்டு பேகை உள்ள விசிறி அடிச்சுட்டு மூஞ்சி கை கால் மட்டும் கிளம்பிட்டு அப்படியே கீழே ஃபாஸ்ட்டாக படிக்க விட்டுட்டு இறங்கி வர. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் கிச்சனில் நின்றுக்கிட்டு, டே நில்லு, எங்கே போகிற? அம்மா வழக்கம் போல் மாமாவை பார்க்க. டே நீ அடங்கவே மாட்டியா? உனக்கு வெக்கமாகவே இல்லையா? நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், டெய்லி போகாத, அட்லீஸ்ட் ஒரு நாள் கேப் விட்டாது போகணும். அம்மா ஒரு நாள் பார்க்கலனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா? டே ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப ஓவர். நான் அப்பாட்ட சொல்லிவிடுவேன். அப்பா மட்டும் இது கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோயேன். ஆமாம் ப்ளீஸ்மா, அப்பா கண்டுபிடிச்சாருன்னா என்னை வாரத்துக்கு ஒரு தடவை தான் போடுவார். ப்ளீஸ்மா அப்பாட்ட எதுவுமே வாயத்து இருக்காது. அப்பா வரதுக்குள்ளே நான் வந்துடுவேன். டே அப்பா 8 மணிக்கு வராரு, நீ கரெக்டாக 7:45 வீட்டுக்கு வர. என்ன டைமிங் இது? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் அப்பா சீக்கிரமாக வந்துட்டாருன்னா நீ மாட்டிப்பா. அது உனக்கு தெரியுமா? அது தெரியுமா, அதுக்கெல்லாம் டைமிங் பார்த்து தான் நான் கிளம்புவேன். நீ எதுவும் பயப்படாத, நான் உடனே வந்துடுவேன். வீடு கிட்ட தானேம்மா, பக்கத்து தெரு தானேம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அடம் பிடிச்சி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், சரி டெய்லி 7:45 வீட்டுக்கு வர, இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காவது வரப்பாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்கன்ட்டு. ஆமாம் ப்ளீஸ்மா, நான் இன்றைக்கி அவர்கிட்ட நிறைய நேரம் பேசணும் தாம்மா சீக்கிரமாக வந்தேன்.
டேய் எனக்கு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவீலாம் எனக்கு தெரியாது, கரெக்டாக 7 மணிக்கு வீட்டில் இருக்கேன், இப்போ கிளம்பு, அப்படி உனக்கு இஷ்டம் இருந்தால் கிளம்பு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போ, போ உள்ளே போ, ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல. இப்போ உடனே நம்ம டேவும் சரி 7 மணிக்கு தானே வந்து தொலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நடக்க ஆரம்பிக்கா. இப்போ நம்ம ஜிமினையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளியே நடந்து போயிட்டுருக்காங்கடா. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. நம்ம டே ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டேய் யோசிச்சு வச்ச கொஸ்டின்லாம் ஞாபகம் இருக்கா? இதுக்கு ஆனால் இல்லையே. ஏய் இங்கேயே வளர ஆரம்பிச்சிட்டியா நீ, போ உள்ளே போ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே உள்ளே விரட்டி விட்டு நம்ம ஜிம்மின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அவருடைய வீட்டுக்கு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அப்படியே ஹால்குள்ளே என்ட்ராக நம்ம டேவுடைய அத்தை, அதாவது நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே நேராக கிச்சனுக்கு போக அங்கே அவங்க அத்தை நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு, ஐ அத்தை என்ன சமையல் இன்னைக்கு? உனக்கு பிடிச்சது தான், நீ வருவேன்னு தெரியும் அதனால தான். ஓ அப்படியா, மாமா இல்லைடா மாமா ஒர்க்கு போயிருக்காரு. நான் அந்த மாமாவை கேட்கல, ஏன் மாமாவை கேட்டேன். ஷோ ஓ மாமாவா, அது மேலே இருக்கான், நான் போகிறேன், நீ அதுக்கு தானே வந்த போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே அனுப்பி வைக்க. இப்போ ஒன்று நம்ம டேவும் வந்து சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டேறி அப்படியே மேலே போக சவுண்டு போடாமல் போகிறாரு. எங்கள் ஜங்குக்கு எதனா கேட்டு டக்குன்னு வெளியே கிளி வந்துட போகிறாரு. அவருக்கு அப்படியே ஹார்ட் அப்படியே நின்றோம் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும். இப்போ அப்படியே பயந்து நம்ம டே வந்து அப்படியே பொறுமையாக மேலே படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்கார். இப்போ ஃபைனலி நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு முன்னாடி நிற்கிறாருடா. இப்போ அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே ரூம் டோரை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ண உள்ளே தலையை மட்டும் விட்டு பார்க்குறாரு. உள்ளே அவர் பார்க்குற வரைக்கும் யாருமே இல்லை. ஒரு வேளை எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் எதுவும் யூஸ் பண்ண போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே உள்ளே போயிட்டு கதவை அப்படியே சத்தம் போடாமல் லாக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பொறுமையாக எடுத்து வைக்க நம்ம டேக்கு செம வைட் ஐஸு. என்னென்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து குளிச்சுட்டு டவலோடு நின்றுட்டு அப்படியே தலையை அப்படியே துவட்டிட்டு நிற்கிறாரு. இப்போ அதை பார்த்ததும் அச்சோ மாமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே திரும்பிக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டே பின்னாடி திரும்பி நிற்கிறத பார்த்துட்டு, வந்துட்டியா, என்ன இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்க? அது சும்மா உங்கள்கிட்ட பேசலாமேன்னு. சரி திரும்ப. இல்லை நீங்கள் ஷர்ட்டை போட்டுட்டு கூப்பிடுங்க, நான் திரும்புகிறேன். டேய் திரும்புடா அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து அப்படியே லைட்டாக திரும்புகிறாரு. என்னென்னு பார்த்தா அவர் தலை தொட்டிகிட்டு இருந்த அந்த டவலை வந்து அவர் உடம்பு மேலே போட்டு வச்சுருப்பாரு. இப்போ அப்படியே திரும்ப, மாமா இன்னைக்கு டே எப்படி போச்சு? வழக்கம் போல் கன்றாவியாக போச்சா? ஏன் என்னாச்சு? ஒர்க் அதிகமாக? எவன் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறது? சொல்லுங்க மாமா, நான் போய்ட்டு சாவடிக்கிறேன் அவனை. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அப்புறம் அவன் என்னுடைய வேலையவே பிடிங்கி வச்சுப்பான். அதுவும் கரெக்டு தான். டே அப்புறம் அம்மா கீழே பார்த்தியா? ஆமாம் அத்தை சமைச்சிட்டு இருந்தாங்க. ஓ பார்த்துட்டு தான் வந்தியா நீ? ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டே அவர் நின்றுட்டு இருந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு பெட்டில் அப்படியே உட்கார நம்ம டே வந்து அப்படியே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து கையில் லேப்டாப் எடுத்ததுமே இப்போ நம்ம டே தான் அந்த ரூம்குள்ளே இருக்கிற அந்த டேபிள் மேலே இருக்கிற அந்த பர்ஃப்யூம்ஸு நம்ம ஜங்குக்குடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பொறுமையாக பார்த்துட்ருக்கா. இப்போ அதில் இருந்து ஒரு பர்ஃப்யூம் எடுத்து நம்ம டே வந்து ஸ்மெல் பண்ண அவருக்கு அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு ஸ்மைல் வருது அவருடைய லிப்ஸில். அவர் மனசுக்குள்ளே இப்போது சென்ட்டே இப்படி இருக்கே, எனக்கு தெரிஞ்சு இதை தான் மாமா டெய்லி யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ரூம்குள்ளே வந்தாலே இது தான் கப்புன்னு அடிக்குது. ஒரு வேளை மாமா மேலேயும் இதே தான் இருக்குமோ? ஸ்மூத்தாக இருக்கே, ஸ்மெல் பண்ணும் போல் இருக்கே. டே இல்லை தப்பு இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. தப்பு எல்லாம் மேரேஜுக்கு அப்புறம். ஆனால் ஒரு வாட்டி பண்ணுறது தப்பு கிடையாது. ஆர்வமாக இருக்கே, மாமா இதுதான் போட்டிருப்பானா? ஆனால் சரி ஆர்வத்தை அடக்க முடியாது, போயிட வேண்டியதான். ஆனால் திட்டிக்கிட்டு தொலைச்சானே என்ன பண்ணுறது, வரக்கூட முடியாதே. பரவாயில்ல மாமா தானே, காலைல விழுந்தது மனுப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சென்ட் பாட்டில் அந்த இடத்துலேயே வச்சுட்டு நம்ம ஜங்கு கிட்டே போய்ட்டு உட்கார. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வீடாக பார்க்குறாரு நம்ம டேவை. ஏன்னா இந்தமாரி இவ்வளோ தைரியமாக கிட்டலாம் வந்து உட்காந்ததே கிடையாது நம்ம டே. எப்போவுமே ஆப்போசிட்டில் தான் உட்காருவார். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பெட்டு மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு அவருடைய மடியில் லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து
வந்து உட்காந்துட்ருக்காரு அந்த பெட்டில். இப்போ உடனே நம்ம டே தான் லைட்டாக அவருடைய பாடியை மட்டும் சாய்ச்சி அந்த சென்ட்டை வந்து இன்ஹேல் பண்ணேன். பட் அவருக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கல. இப்போ உடனே நம்ம டே இன்னும் கொஞ்சம் நம்ம ஜங்குக் மேலே லைட்டாக சாய நம்ம ஜங்குக் லைட்டாக சாஞ்சிட்டு டேவை பார்த்து, டே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மாமா. டே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். சும்மா தான் வந்து கொஞ்சம் லேப்டாப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்க்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு திரும்பி லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க நம்ம டேக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இப்படி கேள்வி கேட்டதுமே அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு, அப்பாடா எப்படியோ சமாளிச்சிட்டேன் டே, இப்போதைக்கு உன் வேலை ஆட்டாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய ஷோல்டர் மேலே கையை வச்சு 2 தட்ட இப்போ ஒன்று நம்ம டேவும் என்னாச்சு மாமா, அந்த ட்ராயரில் ஒரு பென்ட்ரைவ் இருக்கும் பாரு அது எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே அவருடைய கையை வச்சு ஆக்ஷன் பண்ணி சொல்ல எங்கே காட்டுறாருன்னு பார்த்தா நம்ம டேக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு குட்டி டேபிள் தான். அந்த டேபிளில் கீழே வந்து ஒரு குட்டி ட்ராயர் இருக்குது, அதுக்குள்ளே தான் பென்ட்ரைவ் இருக்குது எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டே பெட்டில் உட்காந்தபடியே கீழே ட்ராயரை ஓப்பன் பண்ணி உள்ளே பென்ட்ரைவ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. உள்ளே பார்த்தா ஒரு 4-5 பென்ட்ரைவ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து, மாமா இல்லை ஏகப்பட்டது இருக்குது, எதை கேட்குறீங்க நீங்கள்? ரெட் கலரா மாமா? ரெட் கலர் 2 இருக்குது, எது வேணும், பெருசா சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த ட்ராயரை பார்த்துட்டே கேள்வி கேட்க இப்போ நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அது அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்றதுனால அந்த லேப்டாப் எடுத்து அப்படியே பெட்டில் அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம டே மேலே அப்படியே சாஞ்சி அந்த ட்ராயரை எட்டுறதுக்காக அப்படியே கையை வைக்க நம்ம டேக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸில் ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அப்படியே நம்ம டேக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்குது. நம்ம ஜங்குக்கை இது வரைக்கும் நம்ம டே வந்து இவ்வளோ க்ளோஸில் வச்சு பார்த்தது கிடையாது. அப்படியே ஹார்ட்டெல்லாம் படப்பட நடிக்க நம்ம டேக்கு ஓடாமலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஜங்குக்கு இவ்வளோ க்ளோஸில் வந்ததும் நம்ம டே டக்குன்னு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி எதையோ ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு இவ்வளோ க்ளோஸில் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பாடி சென்ட்டு நம்ம டேக் வந்து நல்லா தெரியுது. அப்படியே டீப்பாக இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன இவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனில் இருந்துகிட்டே நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்க நம்ம டே பார்த்தா நல்லா கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான், டே டே மாமா மாமா என்ன பண்ணுறீங்க, நீ வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு திரும்பி அவர் உட்காந்து பிளேஸ்க்கே போக இப்போ உடனே நம்ம டே எப்படி மனசுக்குள்ளே, சி இந்த பின்ட்ரைவே இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிது, கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்க கூடாது தான், ஐயோ நல்லா இருந்ததே, எனக்கு திரும்ப வேணுமே, நான் மாமா கிட்டே போனால் கொன்றுவானே, என்ன பண்ணலாம் ஏதாவது யோசிக்கணுமே, ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான், மாமா அங்கே தண்ணி இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துறீங்களா? டே நீயே வந்து எடுத்துக்கோ, எனக்கு வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம டேக்கு இதுதான்டா கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே மேலே அப்படியே லைட்டாக சாஞ்சார் இல்லையா, அதே மாதிரி நம்ம டே இப்போ ஜங்குக் மேலே அப்படியே லைட்டாக ஹோவர் ஆகி அந்த பக்கம் இருக்கிற அந்த கிளாஸை வந்து எடுக்க போக அப்படியே எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. டக்குன்னு அப்படியே ஒரு டீப் இன்ஹால் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே ட்ரக்கு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்குடைய அந்த பாடி சென்ட்டாக. இப்போ டக்குன்னு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டு தண்ணி குடிக்காமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஆஹா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டக்குன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த கிளாஸ் அப்படியே கீழே வச்சுரா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான், டேய் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதா, உனக்கு உடம்பு என்ன சரியில்லையா? இல்லையே நல்லா தான் இருக்க மாமா, ஏன் என்னாச்சு? இல்லைடா ஜுரம் அடிக்கிற மாதிரி உன் கண்ணெல்லாம் இப்படி செவந்துருக்குது, அதான் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகேவா நீ உண்மையிலே ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே? இல்லை மாமா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு நம்ம டே அப்படியே அவருடைய கையை வச்சு அந்த அவருடைய கண்ணத்தை அப்படியே கவர் பண்ணிக்கா. இப்போ நம்ம டே தான், ஷோ டே இந்த ப்ளஷ்ஷு வர இது எப்படி வெளியிருந்துச்சு, சரி இந்த வச்சுக்கிட்டு மாமா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக கூட இருக்க முடியல, நல்ல வேலை மாமா கொஞ்சம் மக்கும் மாமா, அது வரைக்கும் இந்த தேங்காய் தலையினை கொஞ்சம் ஏமாற்றலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக அவர் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்ததுடா. ஸோ கரெக்டாக ஒரு 6:45 போலயே நம்ம டீ வந்து நம்ம ஜங்கு கூட வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. கரெக்டாக ஒரு 7 o'clock போல் வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாரு. உள்ளே போன உடனே அவங்க அம்மா தான், டே பரவாயில்ல, சொன்ன டைமிங்க்கு வந்துட்டேன். ஆமாம், நீ தான் பயமுறுத்தி அனுப்பிட்ட, அதனால தான் கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். சரி, உன் மாமா என்ன தான் சொன்னான்? அவன் என்ன சொன்னான், நான் போனாலே உட்காந்து லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காந்துடலாமா, எதுவுமே பேச மாட்டேறான், நான் போய் பேசினா தான் பேசுகிறான். டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்டது பேசிக்கோங்கடா, இப்போ எல்லாத்தையும் பேசிட்டேன்னா அப்புறமேட்டு என்னத்தை பேசுவேன்? அதெல்லாம் நிறைய இருக்கும் பேசுகிறதுக்கு. அப்போ கல்யாணம் ஆகிடும், நீங்கள் பேசுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? 2 பேரும் ஒர்க் அண்ட் ஸ்டடீஸில் இருக்கீங்க, உங்களால் என்ன அப்படி பேசிக்க முடியும்? அவன் ஒர்க்குன்னு இருக்கான், நீ ஸ்டடீஸ்னு இருக்கணும். நீ பார்த்து மாமா மாமான்னு தெரிஞ்சால் அப்படி தான், ஒரு சைடில் இருந்து மட்டும் கான்சன்ட்ரேஷன் போனால் அப்படி தான் இருக்கும். ஸோ மூடிக்கிட்டு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. மேரேஜ்க்கு அப்புறமேட்டு நீ அவனுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய நம்ம டேக்கிட்ட இப்படி சொல்ல, இப்போனே நம்ம டேவும் போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அப்படியே க்யூட்டாக கோச்சிக்கிட்டு அவருடைய ரூமுக்கு மேலே போயிட்டு உட்காந்துற. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜங்கு கூடிய பாடி ஸ்மெல்லாம் அப்படியே ஸ்மெல் பண்ணது ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. நம்ம டே வழக்கம் போல் காலேஜுக்கு போக, பட் இன்னைக்கு காலேஜ் டெய்லி மாதிரி இல்லாமல் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது. ஒர்க் மேலே ஒர்க் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நம்ம டேக்கு அது ஒவ்வொன்றா முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதனால இன்றைக்கி ஜங்கு கூட வீட்டுக்கு போக வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே டிசைட் பண்ணிட்டு ரூம்லேயே உட்காந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணேன். இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் கையில் அப்படியே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம டேக்கு மேலே அப்படியே ரூமுக்கு வர, நம்ம டே பார்த்தா உட்காந்து எழுதிட்டுருக்காரு. நம்ம டேவுடைய அம்மாவுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருது, என்னடா வீட்டில் இருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம டே கிட்ட போயிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான், டே என்னாச்சு, இன்னைக்கு வீட்டில் இருக்க, மாமா கூட சண்டையா? அம்மா சண்டைலாம் இல்லைம்மா, அசைன்மெண்ட் இருக்குமா, சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒர்க் இருக்குது, அதனால தான் நான் இன்றைக்கி போகல, நாளைக்கு போகலான் இருக்கேன். ஓ அப்படியா, சரிடா, நான் வேணா அத்தைக்கிட்ட சொல்லிட்டுமா? இல்லைம்மா, நீ எதுவும் சொல்லிக்க வேண்டாம், நானே நாளைக்கு போயிட்டு அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்லிடா. இப்போ உடனே நம்ம டிவி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த ஆரஞ்சு ஜூஸ் அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம டிவியை தனியாக விட்டு அவங்க போயிடுறாங்கடா. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க, உட்காந்து ரொம்ப மும்மரமாக எழுதிட்டுருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு அமைதியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணுறாரு டே வருவான்னு சொல்லிட்டு, ஆனால் டே வரவே இல்லை. சரி, எதனா வேலையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து பற்றி யோசிக்காமல் அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேக்கு இன்னும் ஒர்க் முடியல. இன்றைக்கும் நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கூட வீட்டுக்கு போக முடியாது. இப்போ அவர் அதுமாரி ஒர்க் விஷயத்தினால பிஸியாகி கிட்டத்தட்ட நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கூட வீட்டுக்கு போய் ஒரு 1 வீக் கிட்ட ஆக போகுதுடா. நம்ம டே அப்படி எழுதிட்டு அவருடைய சப்மிஷன் டேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கு. அப்படி எழுதிட்டு பிஸி ஆகிட்டுருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு காட்டினா அவர் அப்படியே பாத்ரூமில் குளிச்சிட்ருக்காரு. ஷவருக்கு கீழே நின்றுக்கிட்டு, சின்ன இவன் ஏன் இப்படி ஒரு வாரமாக வராமல் இருக்கான், கால் பண்ணால் அத்தை எதனா நினச்சிப்பாங்க, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாமா எதனா ப்ராப்ளம்னா, நான் அவனை தேடாமலாவது இருப்பேன். ஆனால் ஏன் இப்படி என்கிட்ட சொல்லாமல் இப்படிலாம் பண்ண மாட்டானே, ஒருவேளை அத்தை விடலையோ? ஆனால் இதுக்கப்புறம் பொறுத்தா வேலைக்கு ஆகாது, நாளைக்கு ஈவினிங் போயிட வேண்டியதுதான் நேராக வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே குளிச்சிட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம டீ வந்து அழகாக உட்காந்து எழுதிட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டீ போயிட்டு அவர் சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு சப்மிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே அவர் இப்படி கிளாஸில் வந்து உட்கார, அவருடைய ப்ளேஸில் வந்து உட்கார, இப்போ நம்ம ஜிமின் தான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, டே என்னடா ஒரு வாரமாக உன் மாமா பேச்சே கெடுக்கல? இல்லைடா, வேலை இருக்குல்ல, அதனால தான் ஒரு வாரமாக மாமாவை பார்க்கவே இல்லை நான். டே சத்தியமாடா எனக்கு பொறுக்கல. இப்போ நான் மாமா போனால் ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பேன், அந்த அளவுக்கு இருக்கேன் தெரியுமா. ஒரு வாரம் அவரை பார்க்கல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு போகலான்னு பார்த்தா இன்றைக்கும் அந்த சொட்டத்தனை அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கான், அதுவும் நாளைக்கே சப்மிட் பண்ணணுமா. அவனை அப்படியே குமட்டிலே குத்த போகிறேன் நான். எனக்கு மாமாவும் பார்க்கணும்டா, ஆனால் அசைன்மெண்ட்டை வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கேன், அசைன்மெண்ட்டை சுத்தமாக மறந்துடுவேன்டா. எழுதவே மாட்டேன், மாமான்னு அங்கேயே இருந்துருவேன், நான் வரவே மாட்டேன். நான்
எனக்கு அதனாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண நானே தண்டிச்சுக்க வேண்டியதாக இருக்குது ஜிமினா. டேய் டேய் விடுடா, அழாத. அதான் அசைன்மெண்ட்டு நாளையோட முடியுதுல, சப்மிட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ தானே. உங்கள் அம்மா போய் பாரு, யார் உன்னை தடுக்க போகிறா? அதுவும் கரெக்டு தான். இன்னைக்கு எப்படியாவது சீக்கிரமாக முடிச்சிட போகிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சொட்டை தலையை மூஞ்சிலே போயிட்டு விட்டெறிய போகிறேன். சரிடா புலம்பாத, விடு. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும், நான் அப்படியே விட்டுருணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் நம்ம டேவை அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு தாட்டை விட்டு அப்படியே டைவர்ட் பண்ணேன். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் முடியுதுடா. நம்ம டே வந்து வழக்கம் போல் காலேஜை விட்டு அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்க. இப்போ இப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவருடைய ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட டைம் வந்து இப்போ தான் 4 ஆகுது. நம்ம ஜங்குக் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக நம்ம டேவுடைய காலேஜுக்கு தான் வராரு. பார்த்தா காலேஜ் ஆல்ரெடி விட்டுட்டு இருக்காங்க. இவன் ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து கார் அப்படியே நம்ம டேவுடைய வீட்டுக்கு ட்ரைவ் பண்ண பார்த்தா நம்ம டே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அமைதியாக பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்ன அங்கே காக்க வச்சுட்டு ஆமை மாதிரி நடந்து போயிட்டுருக்குது பார்த்தியா இது? சீக்கிரமாக நடந்து வந்து போயிட்டு அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சார் வந்து பார்க்கலாமே, பார்க்க மாட்டான். அக்கறை இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே வயிறறிய காரை ஓட்டிகிட்ருக்க. அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ டக்குன்னு கார் அப்படியே பிரேக் அடிச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே வைட் ஐஸில் நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம டே வந்து ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஒரு பையன் ஓடி வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ நம்ம டேவும் வந்து அந்த பையனை தள்ளி விடாமல் அப்படியே அமைதியாக அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சிக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு கோவம் வரதில் அந்த ஸ்கேரிங் வீல் அப்படியே பிடிச்சி அழுத்துறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டே என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே வா அந்த பையனை அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா, ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டே அந்த பையனுடைய ஷோல்டரில் கையை வச்சுட்டு, ஏய் என்ன இவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படிடா இருக்கா? டே என்னடா ஆளே மாறிட்டா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஐயோ டே ரியலி ரியலி ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கீழே மொட்டி போட்டுட்டு கை ரெண்டுத்தையும் விரிச்சிட்டு அந்த பையன் நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு கார்லேருந்து பார்த்துட்டு அப்படியே கோவம் வெடிச்சிருது அவருக்கு. அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி நம்ம டேக்கிட்ட போயிட்டு, டே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்க, நம்ம டேவா ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட, மாமா இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும். காலேஜ் 4 மணிக்கு ஒன்று விட்டாங்க, எதுக்கு இவ்வளோ பொறுமையாக வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க, அவன் யாருன்னு நான் கேட்டேன். மாமா மாமா அது அது வந்து அவன். என்ன தயங்குறட்டே? என்னாச்சு? ஏன் ஒரு வாரமாக வீட்டுக்கு வரல? அது 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 ஒர்க் இருந்துச்சு மாமா, தான். உன்னுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு என் கூட சேர்ந்து உட்காந்து பண்ணலாமா? எதுக்கு ஏன் வரல? ஓ சாருக்கு வேறு ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்களோ? இல்லை இல்லை மாமா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படியே பேச ஆரம்பிக்க. இப்போ உடனே கீழே முட்டி போட்டுட்டு இருந்த அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அந்த பையனே எழுந்துருச்சு. நம்ம ஜங்குக் கிட்ட வந்து, சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என் பேர் ஜேஹோப்பு, நானும் டேவும் சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம், அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் எமோஷன் ஆகி இப்படி பண்ண, அது உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கு, நீங்கள் கோவப்பட தேவையில்ல, டே உங்களை தான் லவ் பண்ணுறான், வேறு யாரையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அப்படியே சிரிக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் போயிட்டு ஜேஹோப்பை அடித்து, டேய் வாடா இங்கே ஏதோ வேறு என்னமோ சம்பவம் நடக்க போகுது, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜேஹோப் அப்படியே அடித்து அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போக, இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க, எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம டே மட்டும் அந்த இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டு நம்ம ஜங்குக் முன்னாடி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டே என்ன இதெல்லாம்? மாமா அவன் இப்போ தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனான், அவன் உண்மையிலே என்னுடைய கிளாஸ்மேட் தான். நான் அதை பற்றி கேட்கல, எதுக்கு ரோட்டில் நின்று பேசிகிட்ருக்க? மாமா வருவான்னு எனக்கே தெரியாது, திடீர்னு வந்து பேசினா, பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமாம் டெய்லி வீட்டுக்கிட்டே இப்படி தான் நடந்து போயிட்டுருக்கியா? ஆமாம் இதே ரூட்டில் தான் போவேன். நான் ரூட்டை பற்றி கேட்கலட்டே, எதுக்கு இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கா? நீ உனக்கு ஒர்க் இருக்குன்னா அது சீக்கிரமாக முடிக்கணும்னு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் தானே, அப்போ நீ வேகமாக நடந்து போகணுமா இல்லையா? மாமா எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்ருக்கனே? டே நீ ஒரு வாரம் வீட்டுக்கு வராது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீ நான் மட்டும்தான் வீட்டுக்கு வரணுமா? நீ வீட்டுக்கு வரலாம்ல, அந்தளவுக்கு மிஸ் பண்ணியிருந்தா?
நான் நான் அது அது மிஸ் பண்ணேன்னு. ஆமாம், நான் மிஸ் பண்ணேன் தான், ரொம்ப மிஸ் பண்ணேன். அ அப்படியா மாமா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் உன்னை மாமா கோவப்படாத. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. அசைன்மெண்ட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் மறுநாளே சப்மிட் பண்ணணுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால தான் உன் மூஞ்சி பார்த்தாலும் நான் எழுதவே மாட்டேன். உன் மூஞ்சியே தான் பார்த்துட்ருப்பேன். அதனால தான் நான் வீட்டிலேயே உட்காந்து எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உன்னை பார்க்கலான்னு விட்டுட்டேன். நான் அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் நான் தான் அம்மாக்கிட்ட வேண்டாம், நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டு அத்தைக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட சொன்னேன்னா, அதனால தான் அம்மாவும் கால் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. சாரி மாமா. சாரிலாம் எனக்கு பத்தாது. அப்போ வேறு என்ன வேணும்? டேய் வாண்டு, வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு காரில் போட்டு நம்ம டேவை அப்படியே அவருடைய வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ண. இப்போ உடனே நம்ம டே காரை விட்டு இறங்குறதும் நம்ம டேவுடைய அம்மாவுக்கு வந்து கார் சவுண்ட் கேட்ட உடனே வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், ஏய் ஜங்கு, என்னாச்சு இன்றைக்கி அவனை கூப்பிட்டு வந்திருக்கா? இல்லை அத்தை, இன்னைக்கு கொஞ்சம் வேலையிலேருந்து சீக்கிரமாக வந்தேன், வர வழியில் சாரை பார்த்தேன், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். சாரா? என்னாச்சு, மரியாதைலாம் எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான். சரி ஜங்குக் வா, வீட்டுக்குள்ளே வா, எதனா சாப்பிட்டு போகலாம். இல்லை அத்தை, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் டேவோடைய பேக்கை பேக் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்டா? இல்லை, அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்குதான், நிறைய டவுட்ஸ் இருக்குதான், அதெல்லாம் குழம்பி உட்காந்து தனியாக உட்காந்து டீல் பண்ணுறதுக்கு நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவனை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகே ஜங்குக். அப்புறம் அத்தை, நான் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், இன்றைக்கி டே கொஞ்சம் லேட்டாக வருவான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவுடைய அம்மா சொல்லிடா. இப்போ ஒன்றே நம்ம டீ இப்படி ஒயிட் ஐஸோடு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. இப்படிலாம் நம்ம ஜங்குக்கு பேசவே மாட்டார், எதுவுமே பண்ணிக்க மாட்டார், நம்ம டீ கிட்ட செட்டப் பண்ணவே மாட்டார். இப்படிலாம் பேசினோடனே ஐயோ ஒரு வாரத்தில் மாமா மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒயிட் ஐஸில் பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக் தான், என்ன டே அப்படி பார்த்துட்ருக்கா? சொன்னதெல்லாம் கேட்டதில்ல, டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கை பேக் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வரா. புரியுதா? 10 நிமிஷத்தில் நீ இப்போ வீட்டில் இருக்கணும். சரி மாமா. சீக்கிரம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே வரட்டி விட, நம்ம டீ டக்குன்னு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் திங்ஸ், எழுத வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்ப. இப்போ ஒன்று நம்ம டீவுடைய அம்மா தான், டேய் உன் மாமா இன்றைக்கி என்னவோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அம்மா படிக்க தானம்மா கூப்பிடுறாரு, போயிட்டு வா என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய அம்மா அமுச்சு விட்றா. இப்போ நம்ம டீவும் முடிந்த அளவுக்கு வேகமாக நடந்து போகிறாரு வீட்டுக்கு. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய அம்மா வீட்டில் இல்லை. இப்போ நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போக, மேலே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி உட்காந்து அவருடைய ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருப்பார். இப்போ அப்படியே அமைதியாக டோரை லாக் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட போக, இப்போ நம்ம டீ தான், மாமா அத்தை எங்கள் அத்தை கீழே இல்லை. உங்கள் அத்தை ஷாப்பிங் போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி கொஞ்சம் தள்ளி உட்காரு, நானும் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அப்படி பெட்டில் லைட்டாக தள்ளி உட்காருன்னு சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து லைட்டாக நம்ம டீக்கு வந்து இடம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம டீ வந்து புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எழுத ஸ்டார்ட் பண்ணால், இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டீ எழுதுறதையே பார்த்துட்ருக்காரு. அவருடைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே அப்படியே அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டே இருக்கா. டக்குன்னு அவருக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒன்று அப்படி புரியாத மாதிரி இருக்குது. அப்படி கன்ஃபியூசிங்கோட அந்த எழுதிட்டு இருந்த பெண்ணுடைய பேக் சைடை நம்ம டே வந்து அப்படி லைட்டாக பைட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டே பைட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு அந்த பெண்ணை வாங்கி தூக்கி எறிஞ்சிடுறாரு. இப்போ நம்ம டே தான், மாமா பெண் எதுக்கு தூக்கி போட்ட? எதுக்கு அதை பிடிச்சி கடிச்சிட்ருக்க நீ? அது என்னுடைய ஹேபிட்டு, அது அப்படியே பழகிடுச்சு, அதான். இதை பாருடி, இதுக்கப்புறமேட்டு நீ வேறு எதையாவது கடிக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஆமாம், என்ன நீ சின்ன சின்ன விஷயத்துலாம் கோவப்பட்டுருக்கா? ஏன் இப்படி இருக்க நீ? எனக்கு பிடிக்கலடா. என்ன பிடிக்கல? உன்னுடைய லிப்ஸ் அதில் படுறது எனக்கு பிடிக்கல. ஏன் என்னவாம்மா பேசுகிற நீ? டே, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னுடைய லிப்ஸ் அதில் படுறது எனக்கு பிடிக்கல, அது என்னுடையது. என்னது உன்னுடையது?
அந்த ஒத்தட்டு அது என்னுடையது. அதை நான் மட்டும்தான் டச் பண்ணுவேன். தப்பி தவறி கூட அது வேறு எதையும் டச் பண்ணக்கூடாது. யாரும் டச் பண்ணக்கூடாது. மாமா அது அது டே சொன்னது இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். சொல்கிறத மட்டும் கேளு. என்னை கேட்காம வேறு எதையும் நீ எடுத்து வாயில் வைக்கக்கூடாது. ஆனால் மாமா அது அது எப்படி? டே வேலையை பாரு. என்னத்தை வேலையை பார்க்க? பெண்ணை தான் வாங்கி தூக்கி போட்டியே அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவருடைய பெண்ணை எடுத்து நம்ம டே கிட்ட கொடுக்கா. இப்போ உடனே நம்ம டே அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே எழுத ஸ்டார்ட் பண்ண. இப்போ உடனே நம்ம டேக்கு வந்து ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட மாமா இப்போ நான் திரும்பியும் இந்த பெண்ணை கடிச்சா நீ என்ன பண்ணுவ? ஏன்டே எதுக்கு என் பொறுமையை சோதிச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறா? சும்மா கேட்டேன் மாமா. மாமா உனக்கு ஏன் அப்படி கோவம் வருது? நான் பெண்ணை தானே கடிச்சேன். டே திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது என்னுடையது. அதை நான் மட்டும்தான் டச் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கல வேறு எந்த பொருள் அந்த லிப்ஸை லைட்டாக டச் பண்ணாலும் எனக்கு அது பிடிக்கல. அது என்னுடையது. அது எனக்கு மட்டும்தான் உள்ளது. நான் மட்டும்தான் அதில் கிஸ் பண்ணுவேன். நான் மட்டும்தான் அதை டச் பண்ணுவேன். அதை தொடுறதுக்கான ரைட்ஸ் வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி பொசசிவாக பேச ஸ்டார்ட் பண்ண. நம்ம டேக்கு அது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பெருசாக எதுவும் வெளியே காட்டிக்காமல் ஒரு மாதிரி ஷையாக ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு அப்படியே எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் பழக்க தோஷத்தில் திரும்பியும் நம்ம டே வந்து அந்த பெண்ணை லைட்டாக பைட் பண்ணிடுற. நம்ம ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு அந்த பெண்ணை நம்ம டேவுடைய வாயிலேருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம டேவுடைய சீக்ஸை பிடிச்சி அவர் பக்கம் திருப்பி டக்குன்னு ஒரு கிஸ்ஸை பண்ண. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒயிட் ஐஸோடு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டேவை அப்படியே ஒரு மாதிரி பார்க்க. இப்போ உடனே நம்ம டே தான் ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட நம்ம ஜங்குக்கை பார்த்து மாமா இப்போ எதுக்கு கிஸ் பண்ண? டே நான் திரும்ப சொல்கிறேன், இன்னொரு வாட்டி நீ அந்த பெண்ணை வாயில் வச்சுனா கிஸ்ஸு மட்டும் இல்லை எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். மாமா ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிற நீ இன்றைக்கி? தெரியல, பண்ணணும்னு தோணுது. இத்தனை நாள் தோணலாம். ஆனால் இன்றைக்கி அந்த பையன் வந்து உங்ககிட்ட அப்படி நின்னால அதை பார்த்ததுலேருந்து எனக்கு தோணுது, உன்னை எனக்கு சொந்தமாக்கணும்னு தோணுது. உடனே மேரேஜ் பண்ணணும்னு தோணுது. மாமா இதுதான் விஷயமா? நான் தான் சொன்னல, அவனுடைய கிளாஸ்மேட்டு, சின்ன வயசில் என் கூட படித்தவன், நல்லா பேசுவான். அதனால ஒரு விளையாட்டு புத்தியில் தான் அப்படி பண்ணாமாம்மா. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவன் உங்ககிட்ட வந்து அப்படி பேசினது எனக்கு சுத்தமாக பிடிக்கலட்டே, சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல நான் இருக்கணும். அவன் எப்படி அந்த மாதிரி முட்டி போடலாம் அவன் முன்னாடி? மாமா அவன் விளையாட்டுத்தனமாக கிடையாது. எனக்கு அது பிடிக்கல. இன்னொரு வாட்டி எவனாவது வந்து அப்படி பண்ணான்னு வச்சுக்கேன், பள்ளீர்னு அறிஞ்சிருவான் உன்னை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட ஒரு மாதிரி அப்படியே பொசசிவாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து அப்படியே கேட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ், அவர் வந்து பொசசிவ் ஆகிற அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம டீ எதுவும் வெளியே கட்டிக்காமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டீ வந்து ஒர்க்கையும் முடிச்சிட்றாரு. அப்படியே ஒரு 6:45 போல் ஆகிடுது. நம்ம டீ வந்து வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுது. இப்போ நம்ம டீ தான் மாமா நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, அப்பா வீட்டுக்கு வந்துடுவார், அப்போ தேடுவார், அதனால் நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அப்படியே பேக் பேக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்ருக்கா. நம்ம டீ வந்து பேக் பேக் பண்ணுறத நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம டீ பேசுகிறத அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டீவும் வந்து பேகெல்லாம் எடுத்து மாட்டிட்டு இப்போ அப்படியே ரூமை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போக டோர் கிட்ட போயிட்டு அந்த டோர் நாபில் கூட அப்படியே கையை வச்சிட்றாரு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு நம்ம டேக்கு ஏதோ யோசிச்சு அப்படியே கையை எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி வந்து அவருடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் சின்னதாக ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு, நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல, நான் உன்னை தவிர வேறு எவனையும் கட்டிக்க மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த இடத்த விட்டு ஓடிட. நம்ம டீ சொன்னது வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓடுது உள்ள. ஆனால் அவர் டக்குன்னு அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. நம்ம ஜங்குக்கு அப்படியே அதை கரெக்டாக ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளாட நம்ம டீ வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம
நம்ம டிவியை தாண்டா காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸில் காட்டுறாங்க. அவர் அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்க அவருக்கு டைம் டேபிள் வருது, எக்ஸாம் டைம் டேபிள் வருது. கிட்டத்தட்ட நம்ம டேக்கு வந்து இப்போ எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போது அப்படியே எக்ஸாம் டைம் டேபிளை எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் அசைன்மெண்ட்டே இப்போ தான் கொடுத்து முடிச்சானுங்க, அதுக்குள்ளாட எக்ஸாம்டா, எப்பிட்றா, என்னடா பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் எனக்கு எப்படா இந்த எக்ஸாமை முடிப்போன்னு இருக்குடா. ஏன் அப்படி, அவன் எக்ஸாமே வர வேண்டாம்னு சொல்லிகிட்ருக்கான், நீ என்னடா எக்ஸாமை முடிக்கிறதுக்கு உட்காந்துட்ருக்க. டேய் இல்லைடா, அம்மா சொன்னாங்க எக்ஸாம் முடிஞ்ச கையோட எனக்கும் மாமாக்கும் மேரேஜ்ன்னு. அட பாவி, ஏய் என்னடா இவ்வளோ லேட்டாக சொல்கிற. ஏய் லூஸு, லேட்டாக சொல்கிறேண்ணா, எனக்கும் மாமாவுக்கும் தானே மேரேஜ், அது உனக்கு முன்னாடியே தெரியும்ல. அது தெரியும்டா, ஆனால் எக்ஸாம் முடிச்சு அடுத்த செகண்ட்னு எனக்கு தெரியாதே. உடனே வைப்பாங்களா, ஒரு 1 மந்த் 2 மந்த் கழித்து வைப்பாங்க. ஓஹோ, அப்பட்டே ஜாலி தான் உனக்கு. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் மாமா மேரேஜ் பண்ண போகிறேன்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம டேவுடைய அம்மாக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி நம்ம ஜங்குக்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைட்லேருந்து நம்ம ஜங்குக் தான், ஹலோ அத்தை, மாமா நான் தான் பேசுகிறேன். சொல்லுட்டே, என்னாச்சு? இல்லை மாமா, நான் இன்னைக்கு வரல. ஏன், என்னாச்சு? இல்லை, எனக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, எனக்கு நெக்ஸ்ட் வீக்ஸ் எக்ஸாம் வருது, அதனால் கொஞ்சம் ஸ்டடீஸ் இருக்குது, அதனால தான். ஏன், உனக்கு இங்கே வந்து படிக்க முடியாதா? மாமா நான் அங்கே வந்து நான் மூஞ்சி தான் பார்த்துட்ருப்பேன், எனக்கு படிக்கவே தோணாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். 1 வீக் தான் முடிஞ்சிடும் அதோட காலேஜு. சரி, என்னால் முடிஞ்சால் நான் வரேன். எதுக்கு, நீ அதெல்லாம் வர தேவையில்ல, நீ வந்தனா அப்புறம் நான் உன்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு படிக்கவே தோணாது மாமா, ப்ளீஸ் மாமா. சரிடா, சரி நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே கால் கட் பண்ணிடா. இப்போ நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி ஐயோ போச்சேன்ற மாதிரி இப்போ அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுதுடா, அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு வந்து எக்ஸாம் டைமும் வந்துடுது, ஒவ்வொரு எக்ஸாமாக முடியுது. அப்படி ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆக நம்ம டேக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அவருக்கு வந்து இப்போது காலேஜே வந்து முடிச்சிடுறாங்க. நம்ம ஜிமினும் நம்ம டேவும் வந்து சேர்ந்து காலேஜே வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம டே வந்து ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஒர்க்லாம் பார்க்குறது. இப்போ நம்ம டே தான் அந்த லாஸ்ட் டே எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி ஃபுல்லாக நான் மாமா கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜாலியாக குதிச்சு வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே நம்ம டேவுடைய அம்மாவும் நம்ம டேவுடைய அப்பாவும் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. உள்ளே நம்ம டேவுடைய அப்பாவை பார்த்து நம்ம டேக்கு வந்து அப்படியே பல்பு பியூஸ் போன மாதிரி ஆகிடுது. இப்போ உள்ளே போன அவங்க அப்பாவை பார்த்ததும், அப்பா அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க, எதுக்குப்பா வந்தீங்க? டே இது ஏன் வீடு, நான் எதுக்கு வந்து என்கிட்ட கேட்குறேன்? அது அது இல்லைப்பா, சீக்கிரமாக வந்துட்டிங்களே அதான் கேட்டேன். கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. என்னங்கப்பா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து அப்ராட் போகிறானா. யார்? உன் மாமன் தான். ஜங்குக்கா? ஆமாம், அவனுக்கு ஏதோ ஒர்க் விஷயமா அப்ராட் போகிறான். அதனால் என்னாச்சு? மேரேஜை சீக்கிரமாக பண்ணலான் இருக்கோம். என்னப்பா? மேரேஜை சீக்கிரமாக பண்ணலான் இருக்கோம் உனக்கும் ஜங்குக்கும். அப்படியா? சீக்கிரம்னா எப்படி, நெக்ஸ்ட் வீக்காப்பா? நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் இல்லை, நாளான்னைக்கு. நாளான்னைக்கா? அப்பா என்னங்கப்பா சொல்கிறீங்க, நாளான்னைக்கு மேரேஜா? ஆமாண்டா, நாளான்னைக்கு உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். அப்புறம் ஜங்குக்கு வந்து உன்னை கையோட கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்கிறான். அதனால் அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நாளான்னைக்கு மேரேஜ் ரெடி ஆகிடு. அப்போ என்னப்பா? ஜங்குக்கு மேலே இருக்கான், போய் பேசுப்போ. மாமா அவன் மேலே இருக்காரா? ஐயோ, இது இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
டே தான் அப்படியே குடுகுடுன்ட்டு மேலே ஓட, மேலே போய் பார்த்தா ரூம் டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குடா. உள்ளே ஜங்குக் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே பொறுமையாக கதவை ஓப்பன் பண்ணேன். உள்ளே பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து அப்படியே அமைதியாக டீவுடைய பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டிவி பார்த்த உடனே ஃபோனை தூக்கி உள்ளே வச்சுட்டு, டேய் எப்படி எழுதுன எக்ஸாம்? ஆ நல்லா பண்ணியிருக்கேன் மாமா. அப்புறம் அப்பா சொன்னார். ஆமாண்டா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் சாரி டே. சாரி எதுக்கு மாமா? இல்லை, எக்ஸாம் முடிஞ்ச கையோட உன்னை அப்படி மேரேஜ் பண்ணுறது. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே மாமா. டேய், உண்மையிலே உனக்கு ஓகேவா? உண்மையிலே எனக்கு ஓகே மாமா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ மாமா. எனக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும். நாளைக்கு கூட நான் ஓகே தான். நாளான்னைக்குன்றதே எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது தெரியுமா? டேய், என்ன நீ இப்படி பேசுகிற? மாமா, சத்தியமாக சொல்கிறேன் மாமா. நான் டெய்லி உன்னை சைட் அடிக்கனே உன் வீட்டுக்கு வருவேன். அது உனக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. டெய்லி உங்ககிட்ட எப்படியாவது பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனாக அப்படியே ப்ரைவேட் விஷயத்தெல்லாம் பப்ளிக்காக பேசணுன்னுலாம் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் அந்தளவுக்கு உன் மேலே பைத்தியமாம்மா. ஆனால் உனக்கு தான் தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியல. ஆனால் நானே அது லூஸ் தனமாக அப்பப்போ வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீ அதை கவனிச்சியான்னு கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு நான் கிறுக்காக இருக்கேன் உன்கிட்ட. எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்மா. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஐ எம் ஃபீலிங் வெரி 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 ஹாப்பி. உனக்கு வேலை கொடுத்தவன் எவன் மாமா அவன்? அவனை கூப்பிடுங்க. அவனுக்கு நான் கோவில் கட்டி கும்பிடணும். அவன் மட்டும் இல்லைனா நீ அப்ராட் போயிருக்க முடியுமா? நீ அப்ராட் போகிற மாதிரி இருந்தால் கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்குமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமாம்மா. சீக்கிரமாக மேரேஜ் நடந்துடும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஹனிமூன் போகலாம். டேய், எனக்கு ஜாபுக்காக தான் அங்கே போகிறோம், ஹனிமூனுக்கு கிடையாது. மாமா, இந்த இடத்த விட்டு அங்கே போகிறோம்ல, அங்கே எல்லாத்தையும் பண்ணுவோம்ல, அப்போ அது ஹனிமூன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேர்வர்ட் மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட பேச, நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிடுறாரு நம்ம டீவை பார்த்து. இப்போ உடனே நம்ம மாமா என்ன மாமா சிரிக்கிற? உண்மையை தானே சொல்கிறேன். ஏன் எதுவுமே பண்ண மாட்டோமா? உனக்கு பண்ணணுமா? நிறைய பண்ணணுமா? ஆமாம் மாமா, நிறைய பண்ணணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிக்கலாம். நான் போவட்டு எனக்கு மேலே நீ போவட்டாக இருப்பேன்னு நினச்சா எதுவும் கிடையாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி அப்படியே பேக்கை தூக்கி கீழே போட, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டீயோடைய ஹிப்பை பிடிச்சி கிட்ட எடுத்து, நான் போவட் தான், ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு இந்த ஜங்குக் யாருன்னு எனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய ஒரு பேஷனேட்டான ஒரு கிஸ்ஸை கொடுக்கா. நம்ம டீவா அப்படியே மூச்சு வாங்க அந்த கிஸ்ஸை வாங்கிட்டுருக்காரு. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 2 பேரும் மூச்சு வாங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய லிப்ஸ் அப்படியே லைட்டாக வைப் பண்ணி விட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே கீழே போயிடுறாரு. நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம டீ அப்படியே அந்த இடத்துலேயே மூச்சு வாங்கிட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கா. அவரால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஐயா, மாமா கிஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு குஷியில் அப்படியே ஸ்டன்னாகி ஜோன் அவுட் ஆகி நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே சாஞ்சி அந்த கிஸ்ஸில் அப்படியே மயங்கி அந்த பெட்டு மேலே அப்படியே கவுந்து படுத்துக்கிறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவருக்கு அந்த கிஸ்ஸை வாங்கினதுலையே. அதுவும் இல்லாமல் மேரேஜ் வேறு இப்போ கிட்டேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, அவருக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கலை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. 1 டே பாஸ் ஆகுது. இப்போது ஒரு அழகான மார்னிங் நம்ம டீக்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆக போகிற அந்த டே. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக ரூமில் இருந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. மேரேஜ் அவ்வளோ பெருசாக கிராண்டாலாம் ஒன்றும் நடக்கலை. நம்ம டேவுடைய ஃபேமிலியும் நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலியும் மட்டும்தான் இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம டேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க. மற்றபடி வேறு யாரையுமே வந்து பெருசாலாம் ஒன்றும் கூப்பிடல. அழகாக அவங்களுக்குள்ளேயே முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணேன். இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஒரு பீச்சில் நடக்குதுடா. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அழகான பீச்சு, அதில் ஒரு ஓரமாக அந்த மேரேஜ்க்கான அந்த ஸ்டேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக அதில் போலாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இப்போது நம்ம டீவுடைய ஃபேமிலி அண்ட் ஜங்குக்குடைய ஃபேமிலி அந்த சேரில் எல்லாருமே போய்ட்டு அசம்பிளாகி அழகாக உட்கார, அந்த ஸ்டேஜில் நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி 2 பேருமே அப்படியே கையை கோத்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டீக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உருகி டே, நான் இத்தனை நாளாக உங்ககிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நீ இதோட மறந்துடு, ஓகேவா? நான்
உங்ககிட்ட ஒரு ரிலேஷன் வழியாக தான் நடந்திருப்பேன் கண்டிப்பாக. உன்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அடக்க ஒடுக்கமாக அமைதியாக உனக்கே தெரியாமல் உன்னை தனியாக இருக்கும்போது சைட் அடிச்சுக்கிட்டு இப்படியே தான் இருந்திருப்பேனே தவிர ஒரு லவ்வர் மாதிரி ஒரு நாளும் நான் இருந்தது கிடையாது. ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் உன்னை தாங்குன்னு தாங்க போகிறேன். உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் லவ் பண்ணுவேன். லவ்னா லவ், எனக்கு உன் மேலே அவ்வளோ லவ். ஐ லவ் யூ டே. அண்ட் என் லைஃப்பில் நீ வர்றதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை பார்த்து சொல்ல, இப்போ உடனே நம்ம டீவும் மாமா நானும் ஐ லவ் யூ, எனக்கு இது தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியல. உனக்கே தெரியும் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ நினைக்கிறத விடவும் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை என் லைஃப்பில் தெரியாமல் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது. உனக்கு அப்படி ஹர்ட் ஆகிற மாதிரி எதனா நான் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. இனிமேட்டு நான் பண்ண மாட்டேன். அதை நான் உண்மையிலே ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் உண்மையிலே நீ என்னுடைய லைஃப்பில் கிடைச்சது ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி சொல்ல, நம்ம ஜங்குக்கும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ உடனே அங்கே உள்ள வந்த ஒரு ஃபாதர் வந்து நம்ம டீவியும் ஜங்குக்கையும் வந்து அழகாக மோதிரத்தை மாற்றிக்க சொல்ல, இப்போ உடனே இவங்க 2 பேரும் வந்து அப்படியே ரிங்கை மாற்றிக்கிட்டு அப்படியே 2 பேருமே ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு நியூ லைஃப் அழகாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த ஃபாதர் வந்து அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போயிடுறாருடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவும் அப்படியே கிட்ட இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக ஒரு கிஸ் பண்ண, இப்போ உடனே கீழே இருந்துக்கிட்டு நம்ம ஜிமின் தான், டேய் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடாத, ஓப்பன் பிளேஸு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நிறைய பேர் வந்துடுவாங்க, போடா ரூமுக்கு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கீழே இருந்துக்கிட்டு கத்த, பக்கத்தில் இன்னொரு பர்சன், டேய் ஜங்குக் உனக்கும் தான் ஆஃபீஸில் இருந்துட்டு என்னென்னமோ சொல்லி புலம்புவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு, இப்போ உனக்கான அழகான ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, அழகாக ரூமுக்கு போய் வச்சு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பக்கத்தில் இருந்துட்டு இன்னொரு பர்சன் கத்துறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம யூங்கி நின்றுட்டுருக்காரு. நம்ம யூங்கி இப்படி கத்துறத நம்ம ஜிமினை ஒரு பக்கம் அப்படியே சைடு ஐஸில் பார்க்க, நம்ம யூங்கியும் வந்து ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம யூங்கி பார்த்துட்டு நம்ம ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஐப்ரோ ஸ்ட்ரைட் பண்ண, இப்போ உடனே நம்ம ஜிமினோ என்ன பார்க்குறா அப்படின்ற மாதிரி செய்கையிலே கேட்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து இப்படி ஒரு கொடுத்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேக்குக்கை பார்க்க, நம்ம டேக்குக்கு வந்து அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த அழகான மேரேஜை வந்து முடிச்சுட்டு ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். மேபி வந்து இது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிருக்காது. பட் டோன்ட் வெரி, இதில் லாஸ்ட்டு முடியும் போது நம்ம யூன்மின் வந்து சேர்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால அவங்க லவ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவில் இருக்கேன். அதாவது பார்ட் 2 மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் நம்ம டேக்குடைய நீங்கள் நினைக்கிற பார்ட் 2 இருக்கும். ஸோ டோன்ட் வெரி, ஓகேவா? ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ஹாப்பியாக அவங்களுடைய பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கடா. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவாடா? ஓகே, பாய் பாய், and I love you all. Good night.